ஷே பெஸ்டோ பிரமா தமிழ்நாட்டில் அரசியல்வாதி சேட்டை கேஸ் கட்டு ஏறிக்கொண்டே இருக்குது. அரசியல்வாதி சேட்டை கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இவனுங்களாக உட்காந்து நீதிமன்றத்தை அமைக்கிட்டான், அரசியல்வாதி அமைக்கிட்டான். என்ன காரணம்? ராஜபாளையம் தெற்குப்பாளையம் ராஜபாளையம் பிரச்சனை அப்படின்னா 100 கேஸ் உள்ளே போகும். எல்லாத்துலேயுமே ஒரு எம்எல்ஏ நடத்தானா பத்திரப்பதிவு வெட்டு குத்து, இதில் எத்தனையோ வழக்குகள் எத்தனையோ கணக்குகள் உள்ளே வருது. சாதி சண்டை, அடுத்தாப்பில் டைவர்ஸு கல்யாணம் முடிக்கிறது நீதிமன்ற கோர்ட்டில் தான் பதிவு பண்ணணும். அந்த பதிவில் உள்ளே வந்துடும். அது எல்லாமே போச்சு, எல்லாமே விட்டு வெளியில் பத்திரப்பதிவு மாதிரி வச்சு அரசியல்வாதி நச்சிட்டான். இவனுங்களை எல்லாமே தெரியும். கடவுள் பூமியில் வந்துட்டார்னா எல்லா கணக்கு பிடிப்பார். எல்லாரும் மாட்டி தான் நம்ம உட்காந்துருக்கோம். இதில் எப்படி நம்ம தப்பிக்கணுங்கிற அளவுக்கு ஆடுதான் பாடுதான். அப்போ பத்திரப்பதிவில் கல்யாணம் முடிச்சா செல்லுமாப்பா கொட்டார் நீதிபதி சர்ச்சை ஆண் பெண்ணும். நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? ஒருத்தன் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் அவன் மூளையை அவனை வச்சே கொண்டு வந்துட்டார். இப்போ அந்த ஆதார கார்டு ரேஷன் கார்டை வச்சு தான் வெறு பிடிக்காரு. எல்லா சேட்டையும் உள்ளே இருக்குது. அப்போ கோர்ட்டில் பதிவு பண்ணணுமா வேண்டாமா? கோர்ட்டில் இன்னென்ன அவர் சாதியெல்லாம் படைக்கலை, ஒரே உயிர். பதிவு அப்படி தான் இருக்கணும். உயிருங்கிறது ஒரே உயிர் தான், பதிவு மேலே ஏற்றணும். அதுதான் கணக்கு. அதை விட்டுட்டிய நீதிபதி சர்ச்சை கோட்டார் ஆண் பெண்ணும் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் விட்டுட்டிய பதிவு. நீங்களே நீதிபதி சர்ச்சை கோட்டாரே கல்யாணம் முடித்தாலும் உள்ளே பதிவாகணும். இந்த இடத்தில் இன்ன கல்யாணம், நாங்கள் இந்த டயத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கோம், நாங்கள் எங்களுடைய உழைப்பு, எங்களுக்கு விவசாயம் தான் முதல் வரணும். விவசாயம் இல்லையா ப்ராக்கெட்டில் போட்டு உள்ளே வச்சிடணும். இவன் விவசாயம் இல்லாமல் என்ன ஆடுதான்னு கிளியராக இவனை தூக்கிடலாம். எல்லாமே விவசாயத்தை அழிச்சிட்டு ஒரு 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு ஆடுதான் பாடுதான். அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்ல. அதுக்கு தான் இடத்துல இருந்து சம்மந்தப்பட்ட கணக்கு பூரா அதிகாரி பூரா தூக்குவார், புரோக்கரை தூக்குவார். புரோக்கர்லாம் 60 வயசு 70 வயசுலாம் கிடக்கான். பத்திரத்தை டாக்குமெண்ட்ஸை தூக்கிட்டு அலைதான். இல்லை நல்லா கட்டுக்கோ, புரோக்கர் 60 வயசு 70 வயசு புடுக்குலையும் குண்டிலையும் சாணம் வைப்பார். சாணம்னா என்ன தெரியுமா? சூடு வைப்பார். உன் பொண்டாட்டி அப்படியே கொலை வீசணும். என்ன கொலை? முள்ளுச்செடி கொலை வீசணும். முள்ளுச்செடியை கொலை வீசிக்கிட்டே நக்கிக்கிட்டே கிடக்கணும். ஒழுங்காக போடா. உழைப்பு இல்லாமல் 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளை பேரம் பேத்திய இந்த இடத்த விற்று அந்த பேப்பரை வச்சு நக்குதான். அவன் பொண்டாட்டி அப்படியே காலை 2 அப்படியே மிதந்து போய் தூக்கிட்டே போகிறா. நைட்டு நேரம் எனக்கு நல்லா சொருவிடா, நல்லா கொண்டு வாடா, இடத்துல விற்று கடவுள் சொத்தை விற்று அந்த பேப்பரை கொண்டா, நான் நல்லா விரித்து உட்காந்துருக்கேன், நீ நல்லா ஓட்டுறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு! ராஸ்கல் விதிக்கு எடுத்து போடுவார். முக்கால் சேர்த்திய உழைக்க தெம்பு இல்லாமல் ஓடுதான் விற்கிறதுக்கு. அங்கே இடக்கா கோடிக்கணக்கான பேப்பர். அதுதான் இந்த பேப்பரில் எலும்பச்சம்பழம் கனியும் குண்டு ஊசி இருக்கா சேர்த்து எரியுதார். ஜோலி முடிஞ்சான்டா. கெட்டுக்கட்டாக வச்சுருக்கவன் போகிற ஜோலி முடிஞ்சு போவான். கெட்டுக்கட்டாக ஆடிட்டு போகிறோம் ஜோலி முடிஞ்சுவான். பையில் வச்சுக்கிட்டே போவான். நிற குத்தி இழுத்து கிடக்கும். அடிச்சிட்டான்டா முடிஞ்சு வச்சுடா. அடிச்சிட்டான். கரெக்டாக அந்த வேலை கரெக்டாக போடுவார். கடவுள் கிடத்துல கணக்கு போட்டாச்சுன்னா அவங்களும் இங்கே எல்லாம் காவல் காக்காங்க. அவங்க கரெக்டாக உச்சரிக்கணும்லடா. முட்டா பேலையிலே மன்னராட்சியில் உள்ள கணக்கு கண்ணை குத்துற கணக்கு வெளியே எடுக்க போகிறாரு. இவன் தப்பு செஞ்சானுக்கு பிடித்தேன் புரியா? மன்னராட்சியில் இருந்துச்சுடா. நீதிபதி சர்ச்சை கோட்டார்கிட்ட போகிறேன் கேட்டுக்கோங்கடா. வழக்கறிஞர்னு கேட்டுக்கோங்கடா. மன்னராட்சியில் 3வது பாயிண்ட்டு கணக்கு கண்ணை குத்துற கணக்கு எடுப்பார். அப்படியே துடிக்க விடுவார். அணுகா கை காலை உதற விடுவார். ஈரக்கொலையை நடுங்க விடுவார். கடவுளால் தான் முடியும். சாதியாக வச்சுருக்கான். தின்னுட்டு ஆட்டுக்கறி கோழிக்கறி பன்னிக்கறி எல்லாம் உயிர் பலியை தின்னுட்டு திமுறா போகிறான். குத்துல பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். நாங்கள் இங்கேருந்தே பார்க்க முடியல. ஒவ்வொருத்தையும் போகிற உலக நாடே பார்த்துக்கிட்டு இருக்கோம்டா புரியுதா? கைலாசத்தில் கடவுள் ஒன்று படைச்சார். உலக நாடே நாங்கள் பார்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டு. உனக்கு இந்த 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கண்ணை உருட்டி பார்த்து பூமி அழிக்க போக மானிட பேலை சொரிமண்ட பேகலாம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. இந்த திமுக கட்சிக்காரன் அதிமுக கட்சிக்காரன் ஒவ்வொரு கட்சிக்காரனை பூரா இப்போ பிரித்து விடுவார். பிரித்து விட்டு கொண்ட விளக்க மாதிரி செருப்புட்டே அடிக்க விடுவார். முக்கால் சத்தியம் செருப்பும் கொண்ட விளக்க மாதிரி அடிக்க விடணும் அந்த பேகளை. சனனை ஓட்டு போடுதான்ல அப்படி மூளை திருப்பி விடுவார். திருப்பினா என்ன ஆகும்?